அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் நான் எங்களுடைய மஸ்ஜிதிலே ஜும்மா உரையாற்றும் பொழுது ஒரு துவாவை நான் சொல்லிக் கொடுத்தேன். அந்த துவாவை பல மக்கள் அந்த காணொளியை பார்த்துட்டு, அந்த வீடியோவை பார்த்துட்டு, ஜும்மாவிலே வந்த மக்களும் நிறைய பேர் அந்த துவாவை எங்களுக்கு சொல்லித்தாங்க, கண்டிப்பாக நாங்கள் அதை ஓதணும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன துவா அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு இருக்கக்கூடிய கவலையை எல்லாம் போக்கி நம்முடைய மனதிற்கு சமாதானத்தை கொடுத்து, ஆறுதலை கொடுத்து, நம்முடைய கவலையை அப்படியே மாற்றி ஆனந்தமாக மகிழ்ச்சியாக தருவதற்கான ஒரு அற்புதமான துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவா சஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒரு காணொலியிலே நான் கவலையை நீக்குவதற்கான அற்புதமான ஒரு துவா என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு என்று துவங்கக்கூடிய அந்த துவா. தேவைப்பட்டவர்கள் அந்த காணொலியும் இன்ஷா அல்லாஹ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தருகிறோம். தேவையுள்ளவர்கள் அந்த துவாவையும் போய் பார்த்து அதையும் ஓதுங்கள். இது பிரத்யேகமாக ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா. இது கொஞ்சம் நீளமான துவா தான், பெரிய துவா தான் இது. ஆனாலும் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே கவலை பெருசு பெருசாக இருக்குல்ல, எல்லாருக்குமே பிரச்சனை பெருசு பெருசாக இருக்குல்ல, யாருக்குமே சின்ன பிரச்சனை இல்லையே, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசு பெருசாக இருக்குது. அந்த பெருசு பெருசான பிரச்சனைகள், பெருசு பெருசான கவலைகளை நீங்கணும்னா இந்த பெரிய துவாவை மனனம் செய்து ஓதித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவனை விட்டால் நமக்கு கதி இல்லை, அவனை விட்டால் ஆதரவும் அடைக்கலவும் யாருமே இல்லை. ஆறுதல் உலகத்தில் யார் சொன்னாலும் அவன் சொன்னதை போன்ற ஆறுதல் வராது. ஆறுதலும் அன்பையும் உலகத்தில் யார் கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுப்பதை போன்று வராது. இதுதான் முஸ்லீம்களுடைய நம்பிக்கை. அப்போ அந்த அல்லாஹ் ஆறுதல் கொடுக்குறான், நமக்கு ரசூலுல்லாஹ் மூலமாக கொடுக்குறான். அந்த அல்லாஹ் நம்முடைய கவலைக்கு மருந்து போடுகிறான், முகமது நபியின் மூலமாக மருந்து போடுகிறான். என்ன மருந்து அது? அதுதான் இந்த துவா. ஒரு நீளமான துவா தான். நான் இந்த காணொலியை சுருக்கமாகத்தான் தருகிறேன். அவசியமாக இந்த துவாவை நீங்கள் ஓதி வர வேண்டும். என்ன துவா அது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அப்துக்க வப்னு அப்திக்க வப்னு அமதிக்க நாசியதி பியதிக்க மாதின் ஃபிய்ய ஹுக்முக்க அதுலுன் ஃபிய்ய கதாஉக்க அஸ்அலுக்க பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி அவு அன்ஸல்தஹு ஃபி கிதாபிக அவு அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக அவு இஸ்தஅஸர்த பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக அன் தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி வஜலாஅ ஜுஸ்இ வதஹாப ஹம்மி. இதுதான் அந்த துவா. என்ன அதில் இவ்வளோ பெரிய துவா சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், துவா பெருசா சிறுசான்னு நமக்கு இங்கே நோக்கம் இல்லை. நம்ம கவலையினுடைய அளவு, பிரச்சனையுடைய அளவு பெருசா சிறுசா அப்படிங்கிறத நமக்கு இங்கே நோக்கமாக இருக்கணும். எனவே அதை சமாளிக்க வேண்டும் என்றால் இதை நாம் மனனம் செய்து ஓதித்தான் ஆக வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த துவாவை ஓதினால் என்ன கிடைக்கும்? ஹதீஸ்ல வருது பாருங்க. இல்லா அத்ஹப் அல்லாஹு ஹம்மஹு வ அப்தலஹு மகானஹு ஃபர்ஹா. யார் இந்த துவாவை ஓதுகாரோ அவருடைய கவலையை அல்லாஹ் போக்கி கொடுப்பான், கவலையை மாற்றுவான். அந்த கவலை இருந்த இடத்திலே மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை கொண்டு வந்து சேர்ப்பான். அல்லாஹ் அக்பர். கவலை மட்டும் மாறினா பத்தாதுங்க, நமக்கு மகிழ்ச்சி வேணும், ஆனந்தம் வேணும், சந்தோஷம் வேணும் இல்லையா? இதை இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்க. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஹதீஸை, இந்த துவாவை நாங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணுமா? ஏன்னா உலகத்தில் கவலையோடு வாழவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி என்னை சந்தித்து ஒரு நபர் சொன்னார். ஜும்மாவிலே உரை முடிந்ததற்கு பிறகு அன்றைய இரவு என்னிடத்தில் சொன்னார், ஹஸரத், நீங்கள் இன்றைக்கு பேசிய உரை எங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அப்படி முதுக தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. கண் கலங்கி கவலையோடு உடைந்து போய் அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுக்கு அப்படியே அந்த கவலைக்கெல்லாம் மருந்து கொடுத்த மாதிரியே இருந்துச்சு என்று அவர் சொன்னார். நான் பெருமையோடு சொல்லவில்லை, பெருமைக்கான்னு சொல்லலை. நான் உடனே சொன்னேன், அது என்னுடைய வார்த்தை அல்ல, நம் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, அல்லாஹுவின் வார்த்தை. அதுதான் நமக்கான ஆறுதல், அதுதான் நம் கவலைக்கான மருந்து, அதுதான் நம்முடைய உள்ளத்திற்கு புத்துணர்வை தரக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நான் அவருக்கு சொன்னேன். அவர் சந்தோஷத்தோடு போனார். அன்பர்களே, இதுதான் உண்மை, யதார்த்தம். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளோடு, கவலைகளோடு, துன்பங்களோடு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அதிகம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நற்செய்தி,
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவில் சொல்லியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இந்த துஆவை எல்லாரும் சொல்லி தட்டுமா, நிறைய மக்கள் கவலையோடு கஷ்டத்தோட நெருக்கடியோடு சுற்றிட்டு இருக்கிறாங்களேன்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எம்பகி லிமன் சமிஅஹுன்ன அன் யதஅல்லமஹுன்ன. யாரெல்லாம் இந்த துஆவை என்னிடத்திலிருந்து கேட்கிறார்களோ கட்டாயம் அவர்கள் பிறருக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன், நீங்க என்ன செய்யணும்னா இதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும். நான் உங்களுக்கு இந்த துஆவை சொல்லிக் கொடுத்துட்டேன், இதை நீங்க என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு. இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்க ஷேர் என்ற பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணா போதும், ஓகே, அடுத்த போய் சேர்ந்துடும். அதை ஒருத்தவங்க நீங்க 100 பேருக்கு இதை ஷேர் பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் அதில் ஒரு 10 பேராவது பார்ப்பாங்க. 10 பேர் பார்த்தாங்கன்னா அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 3 பேராவது இந்த துஆவை ஓதுவாங்க. அந்த ஓதுனமும் உங்களுக்கு கிடைச்சிடும் இல்லையா? இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை கேட்கக்கூடியவர் கண்டிப்பாக இதை அடுத்தவருக்கு சொல்லிவிடுங்கள் என்று சொன்னாங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் இது, கவலைக்கான மருந்தை தரக்கூடிய விஷயம். எனவே சொல்லுங்கள் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, இந்த துஆவை கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன். நிறைய பெருமக்கள் அன்னைக்கு நான் ஜும்மாவில் ஆற்றும் பொழுதே கேட்டார்கள், இந்த துஆவுடைய பொருளையும் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று. இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் பொருளையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன். சுருக்கமாக சொல்கிறேன் இதனுடைய பொருளை. இறைவா, நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன், என்னுடைய எல்லாமே உன்னுடைய கண்ட்ரோலிலே இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி என்னுடைய கடந்த காலம் உன்னுடைய விஷயத்தில் இருக்கிறது. அதே மாதிரி என்னுடைய கலா கதரை நான் நம்பியிருக்கிறேன். நான் இப்போ உன்கிட்ட கேட்குறேன், உனக்கென்று சில பிரத்யேகமான திருப்பெயர்கள் இருக்கும். அந்த திருப்பெயர்களை நீ உனக்கு நீனே வைத்து கொண்டாய், அல்லது உன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே நீ சொல்லியிருக்கிறாய், அல்லது உன்னுடைய நல்லடியார்களில் யாரோ ஒருவருக்கு அதை நீ கற்றுக் கொடுத்திருக்கிறாய், அல்லது நீ யாருக்கும் சொல்லாமல் உன்னிடத்திலே ரகசியமாக வைத்திருக்கிறாய். அந்த திருப்பெயரை கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். அதை நான் வசீலாவாக, அதை நான் துணைக்கு எடுத்துக்கொண்டு கேட்கிறேன். இறைவா, குர்ஆனை எங்களுடைய கல்புக்கு நீ இனிமையாக ஆக்கி தருவாயாக, எங்களுடைய உடலுக்கு பேரொழியாக அதை ஆக்கி தருவாயாக. அந்த குர்ஆனின் பரக்கத்தை கொண்டு இறைவா, உன் திருநாமத்தினுடைய பரக்கத்தை கொண்டு எங்கள் கவலைகளை எல்லாம் போக்கி விடுவாயாக. இதுதான் இந்த துஆவினுடைய அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை கண்டிப்பாக ஓதுங்கள். அல்லாஹ் ரசூல் சொன்னதை போன்று நம் கவலைகளை எல்லாம் மாற்றி ஆனந்தமாக மகிழ்ச்சியாக திருப்பி தருவதற்கு இந்த துஆ மிகப்பெரிய சப்போர்ட் செய்யும், மிகப்பெரிய பங்களிப்பை செய்யும் என்பதிலே நம்பிக்கை இருக்கிறது. வல்ல அல்லாஹ் பின்பற்றக்கூடிய தௌஃபீகை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.